ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டுடே. பருப்பே இல்லாமல் பருப்பு போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு சுவையான இட்லி சாம்பார் கிடைக்குமோ அதே அளவு சுவையான இட்லி சாம்பாரை பருப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. கிராமத்து கடைகள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி நமக்கு இட்லி சாம்பார் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அதனால விசில் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டாவே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம இதில் இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம சாம்பார் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இதை வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் கடைய வேண்டியதில்லை. நமக்கு முக்கால் அளவு இருந்துச்சுன்னா போதும். முக்கால் பதத்துக்கு இருந்துச்சுனாவே இது நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நாம் ஏற்கனவே தனியாக வடித்து வச்சுருக்க தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து, இது தண்ணி போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பார் நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாக அடியில் போய் தங்கிடும். அதனால் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்தால் தான் நல்லா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க இட்லி சாம்பார், பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட் பருப்பு இல்லாமையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி.